பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்கிற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். டிக்ளேர் ஹோலி ஃபாஸ்ட். நாளை தினத்திலிருந்து 40 நாள் உபவாச நாளுக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். தேவ சமூகத்தில் எதற்காக நான் உபவாசிக்கணும்? வாட் இஸ் த பவர் ஆஃப் ஃபாஸ்டிங்? ஒருவேளை சில தேவ பிள்ளைகள் இதுவரைக்கும் நான் உபவாசிக்க யாரையும் கை தூக்க சொல்ல போகிறதில்ல. ஒரு சிலர் நான் இன்னும் ஃபாஸ்டிங்கே எடுத்ததில்லை பாஸ்டர் அப்படின்னு இருக்கலாம். ஸோ ஃபாஸ்டிங்கினுடைய பவர் என்ன? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபாஸ்டிங்? எல்லாருமே ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணணுமா? எதற்காக நான் ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணணும்? நம்முடைய யூத்ஸுக்கு சில வேளை இந்த குவெஸ்டின்ஸ் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாலிப செல்வங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரந்தோறும் வருகிற ஜெபத்தில் ஒரு சில வாலிப செல்வங்கள் உபவாசித்து கடந்து வர்றாங்க. மாதத்தில் விசேஷித்த உபவாசங்களை எடுக்கிறாங்க. அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எதற்காக நான் உபவாசித்து ஜெபிக்கணும்? அந்த உபவாசத்தினுடைய ரகசியம் என்ன? அது இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஒரு சில வேத பகுதிகள் இருந்து இந்த உபவாசம் எடுக்கிறதுனால, இப்போ ஃபாஸ்டிங் எடுக்கிறது என்னுடைய சொந்த ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் எப்போ எடுக்கிறேன்னா, ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். ஆரம்பத்தில் நம்ம உபவாசம் எடுக்கிறது நம்முடைய சொந்த ஆசீர்வாதத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் படிப்படியாக வளர என்ன ஆகும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதுக்கே நான் உபவாசம் எடுக்கணும்னு இருக்கும். ஏன்னா அதுதான் நன்றியுள்ள இருதயம். அதற்கப்புறம் என்ன நடக்கும்? என் குடும்பத்தினர் ரட்சிக்கப்படணும், சொந்தங்களுக்காக மற்றவர்களுக்காக உபவாசம் இருப்பீங்க. அப்படியே நடத்தான் அந்த தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ள பெருகும். எவ்ரிதிங் இஸ் அ ப்ராசஸ். அதான் சொன்ன பாருங்க, ஒரு பிரேக் த்ரூ பிளெஸிங் வரணும், ஒரு மகிமையான காரியம் வரணும்னா we have to do something for God. இன்றைக்கு நம்ம பார்க்குற வேத பகுதிகளில் அந்த உபவாசத்தின் நிமித்தம் பெரிய மாறுதல் வந்து இருக்கிறது. இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறோம், என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்க போகுது பாஸ்டர், எப்படி மாறப்போகுது, இந்த காரியம் இப்படியே தான் இருக்க போகுது. If you don't take any steps, if you don't pray for it, if you don't cry unto God, if you don't expect the power of God to be exhibited in your life, it will be same. ஆனால் என் வாழ்க்கை மாறணும், மாறுதல் வரணும். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3 அதிகாரம் தான். ஆனால் அந்த 3 அதிகாரத்தில் தேவன் கொடுக்கிற தண்டனை, ஆண்டு சொல்லுகிற உபவாசம், அந்த உபவாசத்தை அவர்கள் எடுக்கிற பொழுது அந்த காரியம் எப்படி மாறுது? we have to see a change. ஒரு மாறுதல் வரணும். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை அந்த ஜனங்கள் செய்தாங்க. ஆண்டு சொன்னார், யோவேல் 1 அதிகாரம் 4 வசனத்தில், பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு தண்டனையை கொடுப்பார்னா அந்த அழிவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனால் 2 அதிகாரத்தில் ஆண்டு சொல்லுகிறார், உபவாசம் இருங்க. யோவேல் 2 அதிகாரம் 15 வசனம், சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். blow the trumpet in Zion, declare a holy fast, call a sacred assembly. உங்களுக்கு தண்டனை வந்துருச்சு, you are on the failure mode, ரொம்ப நஷ்டம் ஆயிருச்சு. இப்போ என்ன செய்யுங்க? உபவாசத்தை கூறுங்க. அந்த யோவேல் 2 அதிகாரத்தில் 17 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் பணிவிடைக்காரராக ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, அந்த உபவாச நாளை கூறி அவங்க உபவாசம் இருந்து அவங்க அழுது ஜெபிக்கிறாங்க. 18 வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக பக்தி வைராக கொண்டு தமது ஜனத்தை கடாட்சித்தார், கர்த்தர் மறுமொழி கொடுத்தார். 2 வசனத்திலே ஆண்டவர் பேசுறாருங்க. இன்னைக்கு என் லைஃப்ல ஆண்டவர் பேசணும், என் லைஃப்ல ஆண்டவர் மாற்றணும். ஐ நீட் அ பிரேக் த்ரூ பிளெஸிங். ஆண்டவர் நிச்சயம் செய்வார். அதே 2 அதிகாரத்தில் பாருங்க, 26 வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் பெரிய சேனையாக வெட்டிக்கிளிகளும் பச்சைக்கிளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். You will have plenty to eat. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. Never again will my people be ashamed. இந்த யோவேல் 3 அதிகாரம் தான். அந்த 3 அதிகாரத்தில் God's punishment, Joel 1:4, அந்த 1:4, யோவேல் 1:4 கர்த்தருடைய தண்டனை வருகிறது. அடுத்தது ஆண்டவர் உபவாசிக்க சொல்லுகிறார். யோவேல் 2:26 கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது. There was a God's punishment. God called for a declare a holy fast, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். கர்த்தர் மாத்திட்டார், ஆசீர்வாதமும் மாறிடுச்சு. இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையும் எந்த சூழ்நிலையும் மாற முடியாது என்று இல்லவே இல்லைங்க. நோவே 40 நாள் உபவாசம் ஆண்டவர் கொடுத்திருக்கார். If you are very focused,
இஃப் யூ ஆர் zealous, வைராக்கியமா இந்த 40 நாட்கள் உங்க மாற்றம் வந்தே தீரும். நான் ரட்சிக்கப்பட்டு முதல் வருடத்துல 7வது மாதத்துல கர்த்தருடைய விசுவாச பாதையில் நடக்கிற கிருபையை கொடுத்தார். பெரிய போராட்டம், பெரிய சோதனைகள். 11வது மாதம் பெரிய சோதனையில் இருக்கிற ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரணும். மாறுதல் எப்படி வரும்னே தெரியல. யாருமே சொல்லிக் கொடுக்கல. நிறைய ஊழியர்கள் கைடன்ஸ் கொடுத்தாங்க. யாரும் நீ ஃபாஸ்டிங் இருப்பான்னு சொல்லிக் கொடுக்கல. நிறைய மெசேஜஸ் கேட்டிருக்கிறோம். யாரெல்லாம் சண்டே மெசேஜஸ் சின்சியரா கேட்குறீங்களோ, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணி கொள்கிறீங்களோ, யூ வில் grow in your spiritual career. ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்து முதல் 7 மாதத்துல விசுவாச பாதையில் நடந்து 11வது மாதத்துல 3 நாள் உபவாசம் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்த வார்த்தையின்படி 3 நாள் தெரிந்தபடி உபவாசம் இருந்தேன். பெர்க்மன்ஸ் ஃபாதருடைய புக்கை வச்சுட்டு தெரிஞ்சதை பாடி 3 நாள் உபவாசம். அடுத்த 7 நாள்ல பிரேக் த்ரூ பிளெஸிங்ஸ் கடந்து வந்தது. I experienced the power of fasting, the blessing of fasting in my own life first year. அதற்கு பிறகு வந்த நாட்கள்ல எப்பெல்லாம் ஹர்டல்ஸை பார்க்கறனோ, எப்பெல்லாம் எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும்னு நினைக்கணும், I go into fasting. Even after 23 years in walking in faith, there was a time in my ministry life where I need a breakthrough, I need a blessing, I need a opening. I decided to go for a 52 days fasting. உபவாசம் இருக்குங்க. உபவாசம் வந்து ஆண்டு சொல்லுகிறார், ஆண்டுடைய தண்டனை வந்துருச்சு, அதில் உபவாசத்தை கூறுங்க, கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்திட்டார். Today we are going to see many of the passages in the Bible where you will see before the fasting ஆசீர்வாதமே இல்லை. ஆனால் அந்த உபவாசத்தை கூறி 360 degrees அப்படியே மாறிடுச்சு. இந்த 2 நாட்கள் உபவாச ஜெபத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்னா, முதலாவது சிலுவையிலிருந்து கடந்து வருகிற அந்த தியாகத்தை தியானிக்க போறோம். சிலுவையினுடைய தியானத்தை நம்ம தியானித்து அதோடு கூட சுய பரிசோதனை. இந்த உபவாச நாட்கள் என்ன நடக்குன்னா, சுய பரிசோதனை. நான் எப்படி இருக்கிறேன், ஆண்டருக்காக எப்படி இருக்கிறேன். இஃப் யூ ஆர் நாட் குவாலிஃபைட் அ ஒர்க், வில் பீப்புள் கிவ் யூ ஜாப்? இஃப் யூ ஆர் நாட் பர்ஃபார்மிங் இன் யுவர் ஒர்க், வில் யூ கெட் அ salary increment? பட் இன் த சேம் வே, இஃப் ஐ எம் நாட் growing in my inner man, என்னுடைய புது சிருஷ்டியில் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில் நான் முன்னேறனால் எப்படி அந்த ஆசீர்வாதத்தில் வளர முடியும்? சிம்பிளாக நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் வேலை செய்ய போகிறேன், முதல் வருடம் 2வது வருடம் முடிக்கிறேன், பெரிய இன்கிரிமெண்ட் வேணும், பெரிய ப்ரமோஷன் வேணும்னு கேட்குறேன். அப்போ ஆண்டுக்குள்ள இந்த உபவாச நாட்கள் நம்மளை சுய பரிசோதனை செய்து கொள்வது. தேவனுடைய இரக்கம் எனக்கு கடந்து வருட தேவ இரக்கம் கடந்து வந்துருச்சுன்னா, இந்த 2026 February 22 எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அடுத்த February அதே நிலைமையில் இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. கடந்த உபவாச நாட்களுக்கு முன்பாக இருந்த ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் வந்த பிரேக் த்ரூ பிளெஸிங்ஸை பார்க்கிறேன். ஏன் தெரியுங்களா? மறைவிடத்தில், அந்தரங்கத்தில் ஆண்டு பார்க்கும்படியா. எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஊழியக்காரராக இருப்பதா என்னோட கூட பகிர்ந்து கொள்ளுவாங்க. உடைக்கப்படுகிற நிலைமை, அவங்க கடந்து போகிற நிலைமை. அதே வகையில் அந்த மைட்டி பிளெஸிங்ஸ் வருகிற பொழுது சில வேளையில் they may not be sharing it openly. கடந்த வருடத்திலிருந்து அவங்க நிலைமையை பார்க்குறேன். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில், போன வருஷத்தின் கடைசி பகுதியில் கர்த்தர் செய்த நன்மையை பார்க்குற பெரிய அற்புதம் கண்டிப்பாக நடக்குங்க. உபவாசத்தில் இன்னொரு காரியம் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் உபவாசம் எடுக்கிற பொழுது you are saying that I am sacrificing anything for God. எப்பவுமே கேட்குறதா, கடந்த நாள் கூட பேசி கொண்டிருந்தேன். இப்போ உங்களை கேட்குறேன்னு வச்சுங்களேன், யார்னால பாஸ்டர் என்னால் ஒரு நாள் என்வி சாப்பிடாமல் இருக்கவே முடியாது பாஸ்டர். சில பேர் இருந்துருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்விக்காக ஒரு சின்ன மீனாவது இருக்கணும் பாஸ்டர், இல்லாட்டி எனக்கு சாப்பாடு இறங்காதும்பாங்க. சில வேளைகள் ஆண்டருக்காக நீங்கள் அன்றே இந்த 40 நாட்கள் நான் என்வி விடுறேன், எனக்கு என்வி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லாவிட்டால் ஸ்வீட் இல்லாமல் ஒரு நாளை நான் கழிப்பதே இல்லை பாஸ்டர், மை டேஸ் ஆர் வெரி ஸ்வீட் அப்படின்னு. சில வேளைகள் உங்களுக்கு பிடித்த காரியத்தை விடுறீங்க, ஒரு தியாகத்தோடு ஆண்டருக்காக விடுறீங்க. 2வது உபவாச நாட்களில் யூ வில் ஹேவ் அ லாங்கிங் ஃபார் காட். ஒரு நாட்களை நிர்ணயிக்கிறோம். இந்த நாட்கள் நிர்ணயிக்கிறப்ப வெக்கேஷன் சொல்கிறோம், ஒரு வருஷத்துக்கு மேலே வெக்கேஷன் பிளான் பண்ணுறோம், வெக்கேஷன் அட்டையர் பிளான் பண்ணுறோம், எந்த இடத்துக்கு போகிறோம் எல்லாமே பிளான் பண்ணுறோம். இந்த உபவாச நாட்கள் வருகிற பொழுது ஐ லாங் ஃபார் காட், ஆண்டருக்காக நிற்கிற அந்த டெடிகேஷன் கமிட்மெண்ட். இஃப் இந்த அப்கமிங் 40 days, இஃப் யூ ஆர் ஃபுல்லி டெடிகேட்டட், யூ ஆர் கமிட்டட், யூ வில் see your spiritual career changing. Once your spiritual career changes, your worldly blessing is taken care of. அதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையில் அறிந்து கொண்டேன். என்னுடைய ஆவிக்குரிய பலன், என் ஆவிக்குரிய இஃப் ஐ பொசிஷன் மை செல்ஃப் ரைட்,
இன் மை ஸ்பிரிச்சுவல். ஏன்னா வேதத்தை ஏந்துகிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு இருக்க ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்கிறவங்க தெரியாதுங்க. ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் இருக்கிற ரகசியம் அதுதான் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 119 165 வாசித்தோம், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆக எனக்கு இருக்கிற அந்த கிருபை, அந்த தயவு ஆண்டு இந்த நாளில் பெருக செய்யணும். உபவாச நாட்களுக்காக நம்ம ஆயத்தமாகிறோம். உபவாசம் என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வரும். ஃபாஸ்டிங் வில் bring deliverance into my life. Fastings will make impossible can be changed into possible. எனக்கு முடியவே இருக்காதுங்கிற காரியத்தை ஆண்டு இது இம்பாசிபிள், முடியவே முடியாது இருக்குது, அது ஆண்டு பாசிபிளா மாற்றுவார். ஆர்டினரி பீப்புள் வில் டூ எக்ஸ்ட்ராடினரி ரெக்கார்ட்ஸ். சாதாரணமான மனிதர்களாக இருப்பாங்க, நெகேமியாவை போல அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியா தேவன் செய்வார். அதே போல ஆண்டு ஒரு காரியத்தை தீர்மானிச்சிட்டார். யோனா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டரை முடிவு பண்ணிட்டார், 40 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகுது. ஆண்டவர் என்ன காரியத்தை தீர்மானித்திருக்கிறாரோ ஆண்டவருடைய தீர்மானத்தையே மாற்றுகிற வல்லமை உபவாசத்துக்கு உண்டு. என்ன பாஸ்டர் சொல்றீங்க, நீங்க ஆண்டவருடைய தீர்மானத்தை மாற்ற முடியுமா? மாற்றி இருக்கிறாங்க, ஆண்டவருடைய தீர்மானம் மாறி இருக்குது. That's what I'm saying. God's decision, changing God's decision. தேவனுடைய தீர்மானமே மாற்றப்படும். இன்னைக்கு ஆண்டு சொல்லிக்கார், போதும்பா உனக்கு இதுதான், இந்த காரியம் தான் அப்படின்னு இருக்காரு. 40 நாட்கள் அவர் தான் மனசு இறங்கணும். அவர் மனசு இறங்கினா என்ன வேணாலும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும். ஆண்டு எப்படி வேணாலும் செய்வார். அவர் மனது இறங்கினால் முடியாத காரியம் இல்லை. ஸோ தேர் வில் பி அ டெலிவரன்ஸ். நான் உபவாசம் எடுப்பதில் ஐ will have a deliverance, விடுதலை உண்டு. இம்பாசிபிள் மேட் பாசிபிள், சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை. எனக்கு அற்புதம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை பாஸ்டர், இந்த சூழ்நிலை மாறுறதுக்கு சாத்தியமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டு எனக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பார். சாதாரண மனிதர்கள் அசாதாரணமான காரியங்களை செய்கிறார்கள். ஆர்டினரி பீப்புள் கிரியேட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ரெக்கார்ட்ஸ். அது எல்லாவற்றையும் செய்கிற வல்லமை தேவனிடத்தில் உண்டு. ஏன் நான் உபவாசம் இருக்கணும்? மார்க் 1 அதிகாரம் வசனம் 11-13 சொன்னபடி ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்த உடனே இவர் நேசகுமார்னு வானத்திலிருந்து சத்தம் வருது. அதோட ஒரு ஊழியத்தை கடந்து போயிருக்கலாமே. ஆனால் அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து ஜீசஸ் waited for 40 days. ஆண்டு தன்னுடைய ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி a breakthrough ministry. அவர் ரோல் மாடல் நம்மளுக்கு செட் பண்ணி கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டருடைய ரோல் மாடல் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். 40 நாட்கள் அவர் உபவாசித்தார். கொஞ்ச நாள் கழிச்சு சீஷர்கள் வர்றாங்க. அந்த சீஷர்களை ஆண்டவர் ஊழியம் செய்யும்படி அனுப்புகிறார். ஒரு இடத்துக்கு போனால் அந்த பிசாசு போக மாட்டேங்குது. சீஷர்கள்லாம் கேட்குறாங்க, நாங்கள் ஓட்டின ஏன் அந்த பிசாசு போகலை? இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம், காரியம் மாறவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் இன்னும் அதிக வல்லமையோடு செய்யணும். ஒரு சில காரியத்தை மூவ் பண்ணணும்னா ஒரு சின்ன பவர் உள்ள என்ஜின் இருந்தால் போதும். இன்னும் பெரிய லோடு, அது பெருசாக மூவ் பண்ணணும், பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். Without increasing your spiritual power, how can you expect a breakthrough blessing? அப்போ ஆண்டு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, மத்தேயு 17:21, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலே அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. ஆக நான் ஏதோ ஒரு தடை இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, மாறவே மாட்டேங்குது. நீங்க சொல்லணும், நான் உபவாசிக்க போறேன், கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுக்க போறார், அந்த உபவாசத்தில் நான் ஜெயத்தை எடுக்க போறேன். ஹல்லேலூயா. நான் ஜெயத்தை எடுக்க போறேன். இந்த 2026 இந்த 2026 சீசனில் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அன்றே என் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும், என் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் வரணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரணும், என் பிள்ளைகளுடைய படிப்பில் ஒரு மாறுதல் வரணும், என்னுடைய கடன்கள் அடைக்கப்படணும், தொழிலில் எங்களுடைய ரீலொகேஷனில் எத்தனையோ பிளான் இருக்குது. அதில் எல்லாம் ஒரு வழியை நீங்கள் கொடுக்கணும். உபவாசம் எடுக்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டு தன்னுடைய வழியை வெளிப்படுத்துவார். When you take fasting, God shows the ways. When you take fastings, he breaks the bondages. உபவாசம் இருக்கிற பொழுது மகிமையான அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். அதான் சொன்னேன், நான் உபவாசம் எடுக்கிற பொழுது இந்த நாளில் நம்ம எல்லாரும் அந்த செட்டைகளின் மறைவுக்குள், நீங்கள் எந்த தேவையின் மத்தியில் எந்த காரியத்தின் மத்தியில் இருந்தாலும் அவருடைய மறைவில் இருக்கிறீங்க. அந்த உபவாச நாட்களுக்குள்ள மகிமையாக கடந்து போக போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் எங்கள் ஊழியத்தில் வைத்திருக்கார். ஹல்லேலூயா. there is a big deliverance in our ministry. Impossible things will be turned to possible. Ordinary people are going to set extraordinary records. And wherever God has decided, ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், நினிவே 40 நாளில் கவிழ்க்கப்படும் முடிவு பண்ணிட்டார். ஆனால் இந்த ஜனங்கள் எடுத்த உபவாசம் அவர் மனசை மாற்றிருச்சு. ஆண்டவருடைய மனசை மாற்றிருச்சு. இன்னைக்கு வாசல் எப்படி திறக்கப்படும் எப்படின்னே தெரியாது.
நான் சொன்ன பாருங்க, விசுவாச பாதையில் வந்து 11ஆவது மாதத்தில் காத்திருந்தேன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த தேசத்துக்கு வந்தேன், திரும்பி போனேன், வேலையில் மிகுந்த போராட்டம், வேலைக்காய் காத்திருக்கிறேன். 2 மாதம் கஷ்டப்பட்டு வேலை வரவே இல்லை. 3 நாள் உபவாசத்துக்கு பிறகு கர்த்தர் வாசலை திறந்து கொடுத்தார். ஒரு புதிய வேலை வந்தது. அந்த வேலை எடுக்க போகும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், நீ போ, அதில் கலந்து கொள்ள மாட்டேன், நீ இன்னொரு வேலை உனக்கு ஆயத்தப்படுத்துகிற. அந்த நாள் இருந்து அந்த உபவாசத்தை கற்றுக்கொண்டேன். முதலாவது 3 நாள் உபவாசத்தை ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு படிப்படியாக அது 7 நாள் ஆக்கி, பிறகு கொஞ்ச நாள் கழித்து 21 நாட்களாக்கி, ஒரு நேரம் வந்தது 40 நாட்கள் உபவாசம் எடுக்கும்படியாக. ஒரு நேரம் இந்த உபவாசம் எப்படி எடுக்கணும், வாட் இஸ் அ டிசிப்ளின் ஃபாஸ்டிங், பிறகு உங்களுக்கு அந்த செஷனை பற்றி நான் பேசும் பொழுது உங்களுக்கு அதை விளக்கி சொல்ல போகிறேன். ஸோ இட் ஹாஸ் டு பி வெரி கிளியர். சரியான உபவாசத்தை கரெக்டாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாருமே எடுக்கணுமா? என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கு நீங்கள் எல்லாரும் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நான் விருப்பப்படுறேன். என்கரேஜ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு டேக் ஃபாஸ்டிங். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையே பாஸ், எனக்கு ஒன்றும் போராட்டமே இல்லையே. டு யூ லவ் காட்? Do you want to go to the next level? Do you want to know him more and more? தேவனை நெருங்கும்படியா கிருபை கொடுப்பார். அந்த உபவாசத்தை எடுத்து பாருங்க. முதலாவது தேவ சமூகத்தில் ஐ நீட் அ டெலிவரன்ஸ். எந்த இடத்துல விடுதலை வேணுமோ பாருங்க. 2 நாளாகமம் 17ஆவது அதிகாரத்தில் யோசபாத் ஆண்டருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறார். இப்போ நம்மளை மாதிரி சண்டே சர்ச்சுக்கு வர்றது, காரியங்களை செய்கிறது நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இஸ் அ வெரி குட் பர்சன். நல்லா விருப்பப்படி பண்ணிட்டு இருக்காரு. 2 நாளாகமம் 18ஆவது அதிகாரத்தில் அவர் எந்த இடத்துல கனெக்ஷன் வைக்கக்கூடாதோ ராங் ஃபெல்லோஷிப், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோடு போய் சேருகிறார். அந்த இடத்துல அவர் உயிர் போக வேண்டியது ஆண்டர் காப்பாற்றிட்டார். அதற்கு பிறகு வந்து இன்னும் ஆண்டருக்காக மகிமையான ஊழியத்தை செய்கிறார். 2 நாளாகமம் 19ஆவது அதிகாரத்தில் தேவனுக்கு விருப்பமான ஊழியத்தை செய்து இஸ் மோர் காட் ப்ளீசிங். பாஸ்டர், நான் ஆண்டருக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக தான் இருக்கிறேன், என் வாழ்க்கை எல்லாமே ப்ளீஸிங்காக தான் இருக்குது. நம்ம ஆண்டருக்காக ப்ளீஸிங்காக இருக்கிற பொழுதும் சில வேளைகள் எதிர்ப்புகள் வரும். 2 நாளாகமம் 20ஆவது அதிகாரம் 1 வசனத்தில் இதற்கு பின்பு நான் சொன்ன பாருங்க, 17, 18, 19 ஆண்டருக்காக எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் 20ஆவது அதிகாரத்தில் இதற்கு பின்பு மோவா புத்திரம், அம்போன் புத்திரம், அவர்களோடு அம்மோனியருக்கு அப்போத்து இருக்கிற மனுஷரும் யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். இன்னைக்கு ஏன் என்னுடைய பாதையில் திடீர்னு போராட்டங்கள் வருகுது? ஏன் நான் இவ்வளோ ஒரு நிந்தனையில் கடந்து போகிறேன்? ஏதோ ஒரு போராட்டம். அவர்கள் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாங்க. இஸ் அ காட் ப்ளீசிங் பர்சன். பாஸ்டர், நான் எல்லா சண்டே கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுறேன் தெரியுமில்ல உங்களுக்கு, வெட்னஸ்டேயும் முடிஞ்சால் நான் வந்துடுறேன், கரெக்டாக பைபிள் வாசிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஏன் இந்த போராட்டம் வருது? God want you take you to the next level. Hallelujah. அடுத்த நிலைகளுக்கு, நம்முடைய ஆசீர்வாதத்தின் அடுத்த நிலைகள் நம்ம பார்க்கணுங்க. Not only in the worldly blessings, spiritual blessings, we have to move from one level to the other. ஒரே நிலையில் நம்ம செட்டில் ஆகிடக்கூடாது. அடுத்த நிலை ஆண்டவர் யோசபாத் அடுத்த நிலைக்கு உயர்த்த விரும்புகிறார். ஆனால் அவன் பயந்துட்டான். நிறைய பேர் வர்றாங்க, எங்கிட்ட இருக்கிறது ஒரு சில லட்சம் தான், என்னை விட டபுள் குவான்டிட்டியில் ஆட்கள் என்னை எதிர்த்து வர்றாங்க, நான் என்ன செய்ய? அவன் செஞ்ச காரியம் பாருங்க. 2 நாளாகமம் 20:3. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். சொல்லுங்க, உபவாசத்தை கூறுவித்தான். He declared fasting. எல்லாரும் பெரியவங்க சிறியவங்க எல்லாரும் உபவாசம் இருங்க. அந்த 20ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தில் யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். எவ்ரி ஒன் எல்லாரும். நம்முடைய குடும்பங்களையும் சிறு பிள்ளைங்க இப்போ பிரைமரியில் இருக்கிறாங்க, பரவாயில்ல, செகண்டரியில் இருக்கிறாங்க, ஓரளவுக்கு அவங்க ஃபாஸ்டிங் எடுக்க முடியும், பழக்குவீங்க. பிள்ளைகளை உபவாசம் எடுக்க பழக்குவீங்க. we have to practice them. உபவாசம் எடுக்க அவங்களை பழக்கணும். சில வேளைகளில் ஏதாவது வாங்கி கொடுக்க கேட்குறோம், கோவப்பட்டு வாங்கி கொடுக்கலன்னா கோவப்பட்டு போய் சாப்பிடாம படுத்துக்கிறாங்க பாருங்க. அப்போ சொல்லணும், இதுக்கெல்லாம் நீ சாப்பிடாம போய் படுத்துருக்கிற, ஆண்டருக்காக ஒரு 40 நாள் ஒரு சின்ன இதாரு, இல்லாட்டி யாராவது ஐஸ்கிரீம் இல்லைன்னு என்னால் முடியாது, எனக்கு சாப்பிட்டா தான் முடியும், அந்த ஐஸ்கிரீமை விடும்படியா தேவனுக்கு என்று இந்த 40 நாள் விடும்படியா ஒரு பொருத்தனை எடுங்க. ஏதோ ஒரு விதத்தில் ட்ரை பண்ணுங்க. ஆண்டரை ப்ளீஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல பாருங்க, எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. 2 நாளாகமம் 20 வசனம் 12, 15, 17 நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. எங்க கிட்ட இருக்கிற விட சோல்ஜர்ஸ், எங்க கிட்ட இருக்கிற பட்டாளத்தை விட அதிக பேர் வந்துட்டாங்க. there is no use of screaming. நான் என்ன பண்ண, எப்படி சந்திக்க போற, நீங்க அப்படி யோசிக்க கூடாது. நம்ம ஆரம்ப நாட்களில், நம்முடைய விசுவாச பாதையின் ஆரம்ப நாட்களில் எஸ் அப்படி இருக்கும். ஆனால் யோசபாத் ஆண்டரை நன்கு அறிந்தவன்.
யோசபாத் ஆண்டருடைய வார்த்தையை நன்கு அறிந்தவன், ஆண்டவர் எப்படி நடத்துவார் என்று அறிந்தவன். அதனால் தான் உடனே உபவாசத்தை கூறிவித்தான். எல்லாரும் வாங்க, சொல்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டவரே, என் கண்கள் உங்களையே நோக்கி பார்க்குது. இன்னைக்கு நீங்கள் எப்படி செய்யணும், இந்த காரியத்தை எப்படி ஜெயமாக மாற்றணும், என் சூழ்நிலை எப்படி மாறும், ஜஸ்ட் ஃபோக்கஸ் காட். உங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். நாங்கள் செய்வது இன்னதென்று எங்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் என்ன முடிவெடுக்க, எந்த வழியில் போக, எப்படி செய்ய எங்களுக்கு தெரியல. உங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். 15வது வசனத்தில், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடைய. அங்கே இருக்கிற தேவ மனுஷன் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, He is taking control. ஆண்டவர் பொறுப்பெடுத்துக்கிறார். நீங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது என்ன நடக்குது? நமக்கு இருக்கிற பிரச்சனையை, நமக்கு எதிராக வர்ற சத்துருக்களை, நமக்கு எதிராக வர போராட்டத்தை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக்கிறார். நான் பொறுப்பெடுக்கிறேன், நீ கவலைப்படாதப்பா. 17வது வசனத்தில், கர்த்தர் உங்களோடே இருக்க. This is the confidence you will receive when you go through the fasting. தேவ சமூகத்தில் நான் உபவாசம் எடுக்கிறேன், காத்து இருக்கிறேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். உபவாசத்துக்கு முன்னும் உபவாசத்துக்கு பின்னும் பெரிய மாறுதலை பார்ப்பீங்க. ஆக இன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. யோசபாத் பயந்தான், ஆனால் அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ணான்னா உபவாசத்தை கூறுவித்தான். ஒவ்வொரு வருடமும் நம்மளுக்கு சேலஞ்ச் இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஸ்கூலில் படிக்கிற பொழுது ஒவ்வொரு கிளாஸ் கடந்து போகிறோமோ, அப்படி நம்ம பிள்ளைகள் ஒவ்வொரு பருவத்தை கடந்து ஒரு காலத்தை கடந்து போகும்போது, வேலை இடத்துல நம்ம ஒரு காலத்தை கடந்து போகிறோம். எல்லா இடத்துலையும் சேலஞ்சஸ் இருக்குது. இஃப் யூ ஆர் பொசிஷனிங் யோர் செல்ஃப் இன் யோர் ஸ்பிரிச்சுவல் ரெம் இன் த ரைட் வே, என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை என்னை சரியாக நான் பக்குவப்படுத்தி கொண்டே வருகிறேன் என்றால், உங்கள் உலக அற்புதங்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என்னுடைய வேலை நாட்கள் ஆண்டு ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிற பொழுது சில வேளைகள் அந்த ரகசியத்தை யோசித்து பார்ப்பேன். ஏன் கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் முதலாவது தேடுங்கள், பிறகு உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்துக்கு சாட்சி ஆண்டு வைத்தார். யுவர் ஹார்ட் மஸ்ட் pour for God. ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தல்ல, அவருடைய அன்பை எதிர்பார்த்து. பாருங்க, எந்த இடத்துல விடுதலை வேணுமோ, யோசபாத்துக்கு விடுதலையை கொடுத்தபடி ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலையை கொடுப்பார். another thing, impossible made possible. எனக்கு சாத்தியமே இல்லை, காரியங்கள் எனக்கு சாதகமா இல்லை, சூழ்நிலைகள் சாதகமா இல்லை, மனிதர்கள் சாதகமா இல்லை. யார் உங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்களோ இல்லையோ, பரலோகம் உங்களுக்கு சாதகமாய் இறங்கிவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சாதகமாக இறங்கி, அவர் தான் நம்மளுக்கு வரணுங்க, அவர் தான் நம்ம கூட இருக்கணும். மொர்தேக்காய் ஒரு செக்யூரிட்டி கார்டு. எஸ்தர் புஸ்தகத்தில் மொர்தேக்காயை பார்க்குறோம், ஒரு செக்யூரிட்டி கார்டு. அவன் அந்த இடத்துல இருக்கிற மிலிட்ரி சீஃப் ஆமோன் அவனை மதிக்கல. என்ன ஆயிருக்கணும், அந்த ஆமோன் ஒரு வேலை போ அப்படின்னு அவனை விட்டுட்டு போயிருக்கலாம். அவனுடைய யூத குலத்தை தொடும்படியாய் அவன் தவறு செஞ்சிட்டான். இப்போ நீங்கள் உங்கள் மேலே உங்கள் வேலை இடத்துல பொறாமை கொள்கிறாங்க, உங்களை டிபார்ட்மெண்ட் மாற்றலான்னு நினைக்கிறாங்க, நெவர் மைண்ட். ஆனால் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து உங்களையே தூக்கலான்னு பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் உங்கள் எதிராளிக்கு ஆபத்து வருகிறது. நான் வேலை செய்த நாட்களில் என் மேலே களங்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லி என் கீழே ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ன பண்ணாப்புல, ஒரு தவறான நியூஸை கம்ப்ளைண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டாப்புல. அப்பொழுது அந்த இன்டர்வியூக்காக நான் கடந்து போகிறேன். அதில் கடந்து போகும்பொழுது நடந்த காரியங்களை எல்லாவற்றையும் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது என்ன இன்டர்வியூ பண்ண ஆஃபீஸர் கேட்குறாரு, அவனை முதல் சாக் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்படி சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக அவங்க ரிவீல் பண்ணக்கூடாது. சொன்னார், இவ்வளவு கரெக்டாக இருக்கும் பொழுது சாக் பண்ணுங்கன்னார். நான் சொல்லிட்டேன், காட் வில் டேக் கேர் ஆஃப் ஹிம்ன்ட்டு. கொஞ்சம் நாட்கள் ஓடிச்சு பாருங்க, அந்த இடத்துலேருந்து நான் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த கம்பெனிலேருந்து வெளியில் வந்துட்டேன். திரும்ப அவனை எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்தது. ஆனால் அவன் செஞ்ச ஒரு காரியத்தினால பிளாக் மார்க் ஆகி உள்ள வரவே முடியாதபடி ஆண்டவர் பண்ணிட்டார். இன்னைக்கு உங்களை எதிர்க்கிற உபவாசத்தில் நிற்கிற ஒரு தேவ பிள்ளையை எந்த சத்துரு எதிர்த்தாலோ ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். அதான் யோவேல் 2:21 சொல்றார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய. இஃப் யூ ஆர் வெரி ஸ்டடி டிட்டர்மின் லுக்கிங் ஆன் டு காட். நாங்கள் செய்யறது என்னன்னு தெரியல ஆண்டவரே, உங்களை மட்டும் நீங்கள் யாரையும் பார்க்காதீங்க. இவங்க என்ன குறித்து இப்படி பேசுகிறாங்க, எனக்கு ஆப்போசிட்டாக பிளான் பண்ணுறாங்க, யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. இந்த 40 நாட்கள் ஐம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் காட். ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குது. ஃபோக்கஸ் ஆன் காட். எஸ்தர் 3வது அதிகாரத்தில் வசனம் 13-15 சகல யூதரையும் அழித்து நிர்மூலமாக்கணும், முழு யூத குலத்தையும் 127 நாடுகள். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் அந்த மிலிட்ரி ஆஃபீஸருக்கு அடி பண்ணியில,
அதனால 127 நாடுகளில் யூதர் குலத்தை சகல யூதரையும் அழித்து நிர்மூலமாக்கணும்னு தேவனுடைய கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இது எப்படி மாற்ற முடியும்? இம்பாசிபிள். ஏன்னா அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமோனும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. ஆர்டர் கொடுக்கிறவர் ராஜா, அதை கொடுக்க வச்சது மிலிட்ரி ஆஃபீஸர் ஆமோன்னு. அவங்க 2 பேரும் உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டியில் இருக்கிறாங்க. எப்படி சூழ்நிலையை மாற்றுறது? எப்படி போய் சொல்ல, என்ன சொல்ல? இன்னைக்கு நிறைய நேரம் ப்ராப்ளத்தை பார்க்கிறோம். சொல்யூஷன் இப்படி எடுக்கலாமா, சொல்யூஷன் அப்படி எடுக்கலாமா? சில வேளையில் நம்மளுக்கு சொல்யூஷன் எப்படி வரும்னே தெரியாதுங்க. அது ஆண்டர்கிட்ட கொடுத்துருங்க. அது ஆண்டர்கிட்ட கொடுத்துட்டு நான் உபவாசம் இருக்க போகிறேன். மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கு இடையில நிறைய மெசேஜ் எக்ஸ்சேஞ்சஸ் போகுது. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே அந்த மகள் சொல்லுகிறார், எஸ்தர் 4:16-17, 3 நாள் நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். எஸ்தர் 4:16-17 அவர்கள் உபவாசம் இருக்கும்படியே போறாங்க. இதுதான் சொன்னேன், ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வரணும். இந்த காரியத்திலேருந்து என் பேர் ரிப்பேர் ஆகாமல் நான் தப்பிக்கணும், என் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த பிரச்சனை மாறணும், இதில் ஒரு பெரிய மாற்றம் வரணும். நான் உபவாசம் எடுக்கிறேன். ஆண்டவர் எப்படி செய்யணுமோ செய்வார். 3 நாட்கள் எஸ்தர் உபவாசிக்கிறாள், மொர்தெகாய் உபவாசிக்கிறாள், எல்லாரும் உபவாசத்தில் இருக்கிறாங்க. எப்படி ராஜாவிடத்தில் பேசணும், என்ன பேசணும், எத்தனை முறை விருந்துக்கு அழைக்கணும், எந்த விருந்துக்கு முதல் முறை வருகிற பொழுது ஓப்பன் பண்ணணுமா, இல்லை 2வது முறை வருகிற பொழுது கூட ஆமோனையும் அழைத்துட்டு வர சொல்லணும். அது எல்லாம் அழைச்சி வர சொல்லி அந்த 2வது முறை விருந்துக்கு வந்த பொழுது எஸ்தர் ராஜாவினிடத்தில் பேசுகிறார். அவள் பேசுகிற வார்த்தையில் தேவனுடைய கிருபை அந்த இடத்துல வேலை செய்கிறது. நல்லா வச்சுக்கோங்க, நம்ம ரொம்ப பேசலாம், நம்ம ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம். சில நீங்கள் பாருங்கள், ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு உங்கள் ஹெச்ஓடி கிட்டவோ இல்லை உங்கள் சூப்பர்வைசர்கிட்டவோ டைரக்டர்கிட்டவோ நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த உபவாச நாட்கள், மார்க் திஸ் 40 days, நீங்கள் எந்த இடத்துல ரிக்வெஸ்ட் பண்ணி ப்ளீஸ் பண்ணி எனக்கு இந்த மாற்றம் வேணும்னு கேட்டிங்களோ இந்த நாள்லேருந்து கேட்காதீங்க. இந்த 40 நாளை மார்க் பண்ணுங்க. இந்த 40 நாளை மார்க் பண்ணி, ஆண்டவரே எஸ்தர் புஸ்தகத்தில் யூ மேட் திங்ஸ் பாசிபிள் விச் வாஸ் இம்பாசிபிள், அதே காரியம் எனக்கு நடக்கணும் ஆண்டவரே. அதே போல் உங்கள் பாதத்தில் 40 நாட்கள் உண்மை மட்டும் நோக்கி பார்க்கும்படியா யோசபாத்துக்கு ஒரு டெலிவரன்ஸ் கடந்து வந்ததே, எனக்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லுகிற பொழுது அந்த எஸ்தர் குறிக்கப்பட்ட நாளில் பேசும்படியே சொல்லுகிறார். ஆமோன் அந்த இடத்துல தடுமாறுகிறான். ராஜா ஆமோனை எந்த தூக்கு மரத்தை மொர்தெகாய் பண்ணாங்களோ அதே தூக்கு மரத்தில் ஆமோனை போடும்படியா தேவன் செய்கிறார். நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் நிறைய நேரம் நம்ம பிரயாசப்பட்டு காரியம் செய்யணும்னு இல்லவே இல்லைங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே நீதியின்படி உண்மையின்படி நீங்க எனக்கு நியாயம் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை பிடிச்சு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காய் வைராக்கியம் கொள்ளுவார். யோவேல் 1வது அதிகாரத்தில் பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். 2வது அதிகாரத்தில் ஆண்டு உபவாசத்தை கூற சொன்னார். அந்த ஆசாரியர்கள் அழுது ஜெபித்த பொழுது யோவேல் 2:18 கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டார். Make God to be jealous for you in this 40 days. நான் ஆண்டருக்காக, ஆண்டர் எப்படி தெரியுங்களா, நீங்கள் அன்பு காமிச்சிங்கன்னா பல மடங்கு அன்பை திருப்பி காமிப்பார். நீங்கள் ஆண்டருக்காக நேரத்தை விதைக்கிற, என் உழைப்பை விதைக்கிற, ஆண்டவரே உங்களுக்காக நான் நிற்கிறேன்னா நம்ம விட பல மடங்கு ஆண்டர் நம்மளுக்காக நிற்பாருங்க. அதுதான் ஒரு வைராக்கியம் கொள்வது. அந்த ஜனங்களுக்காக ஆண்டர் நின்று ஜெயத்தை ஆண்டர் கொடுத்தார். எஸ்தர் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் கடைசி பகுதியில் அந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களுக்கு விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தார் தேசத்தான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொண்டு அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. சூழ்நிலை எப்படி மாறிச்சு பாருங்க. ஒரு சில நாட்களில் எஸ்தர் 3வது அதிகாரத்தில் there was an order to kill Jews. யூதர்களை கொல்லும்படியாய் எஸ்தர் 3:13 யூதர்களை கொல்லும்படியாய் ஆணை இருந்தது. ஆனால் ஒரு சில எஸ்தர் 4:16 உபவாசித்தார்கள். they called declare the holy fast. எஸ்தர் 8வது அதிகாரத்தில் ஒரு சில நாட்களுக்குள்ள there was the liberty, there was a freedom or authority for Jews to kill their enemies. தங்கள் சத்துருக்களை கொல்ல
யூதர்களுக்கு அதிகாரம். என்னையா இது? சகல யூதரையும் கொல்லும்படியாய் ராஜா கட்டளை பிறப்பித்தார். இன்னைக்கு என் மேல வர்ற ஆர்டர் அப்படியே திரும்பணும், ஆப்போசிட்டா திரும்பணும், எல்லா காரியங்கள் மாறணும். அது ஆண்டவர் தான் செய்ய முடியும், நம்மளால செய்ய முடியாது. ஆண்டவரை செய்ய வைக்கிறது உபவாசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்ய வைக்கிறது உபவாசம். அந்த எஸ்தர் 8வது அதிகாரத்தில் பாருங்க, தங்கள் சத்துருக்களை கொள்ள யூதர்களுக்கு அதிகாரம். அவர் தப்பிக்க விட்டுருந்தா கூட, அதுதான் இதுதான் சொல்றது எரேமியா 33:3, நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகம் உங்களுக்கு ஆண்டவர் கிரியை செய்வார். நாம் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக கர்த்தர் கிரியை செய்வார். எபேசியர் 3:20 போன வாரம் நம்ம தியானித்தோம் பாருங்க. நாங்கள் நினைக்கிறதற்கு ஜெபிப்பதற்கு மேலாய் நமக்குள்ளே மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை ஆண்டு மகிமையா செய்வார். எந்த யூதர்களை கொல்லும்படியாய் அந்த சத்துருக்கள் நினைத்தாங்களோ, உபவாசத்தை கூறினாங்க, யூதர்களுடைய கரத்தில் ஆண்டு அதிகாரத்தை கொடுத்தார். இன்னைக்கு உங்களை கஷ்டப்படுத்தி எந்த இடத்துல உங்களை தலை நிமிர முடியாதபடி உங்கள் ஃப்யூச்சர் ஒன்றுமில்லாமல் போகணும், உங்கள் பேர் ஸ்பாயில் ஆகணும், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு அவரை தேடுகிற பொழுது அவர்களை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் உங்கள் கரத்தில் கொடுப்பார். ஆனால் இந்த 40 நாட்கள் ஐம் கோயிங் டு லீட் யூ இந்த ப்ரேயர். அந்த 40 நாள் நடக்கிற பொழுது அதற்காக நம்ம அவங்களை சபித்தோ மற்றபடி செய்ய போகிறதில்ல. தாவீதை போல அவனுடைய நீதிக்கு தக்கதாய் என் ஆண்டவர் சங்கீதம் 7:8 சொல்றபடி, என்னுடைய நீதிக்கு கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். எனக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே. மொர்தேக்காய் எஸ்தரெல்லாம் ஜெபித்தது எங்களை காப்பாற்றுங்க தான் ஜெபித்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தார். wherever you are seeing things are impossible on February 2026, make a commitment. My God will change into possible in all the ways. hallelujah. எல்லாவற்றையும் மாற்றுகிற வல்லமை அவரிடத்தில் உண்டு. இன்னொரு காரியம் பாருங்க, ordinary people did extraordinary records. சாதாரணமான மனிதர்கள் அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியா, நீங்கள் இருக்கிற வேலை இடத்துல எந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்காரோ அந்த இடத்துல நீங்கள் டாப்பாக இருக்கணுங்க. ஆண்டவர் உங்களை ஃபர்ஸ்ட்டாக கொண்டு வரணும், மகிமையாக கொண்டு வரணும். பாஸ்டர் எனக்கு கொண்டு வர முடியுமா? நிச்சயம் கொண்டு வருவார். நீங்கள் செய்கிற காரியத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். நெகேமியாவின் புஸ்தகத்தில் அந்த நெகேமியா என்ன பண்ணுறார்? ராஜாவுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கார். இதுதான் நான் சொன்ன பாருங்க, ஆண்டவருக்காக நீங்கள் ஏங்குறீங்க, ஆண்டருக்காக சில காரியங்களை செய்யும்படியா வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். இப்போ இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. ஒரு சிலருடைய இருதயத்தில் அந்த அக்னி பற்றி எரியும். நான் ஆண்டருக்காக நிற்கணும், அந்த அக்னியை பற்றி கொள்ளணும், நான் உபவாசம் எடுக்க போகிறேன், இந்த காரியத்தை நான் அனுபவிக்க போகிறேன். எஸ்தர் புஸ்தகத்தில் இருந்த அந்த அற்புதத்தை நானும் அனுபவிக்க போகிறேன். யோசபாத்தில் இருந்த அந்த 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தில் இருந்த அதே அனுபவம் எனக்கு கடந்து வரப்போகுது. நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க பாருங்க. கடந்த நாட்களில் NT1D பண்ண பாருங்க. அதில் ஒரு அருமையான தேவ பிள்ளை ஒரு சாட்சி கொடுத்தாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை அதிகாலை வேளையில் எடுத்து படிச்சுட்டு இருந்தோம் பாஸ்டர். அதை படிக்கிற பொழுது அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட there is a secret in the word. இன்னைக்கு எந்த ஒரு காரியமோ ஒரு பெரிய ப்ராப்ளம் நினைக்காதீங்க. கீப் இட் as a challenge. அந்த சேலஞ்சை மேற்கொள்கிற சொல்யூஷன் நம்ம கரத்தில் இருக்கிற வேதத்துக்குள் இருக்குது. இந்த முறை NT1D பண்ண அநேகர் அந்த BSOSR மெத்தட் மூலமாக பண்ணினதுனால எப்படி இன்னும் வேகமாக அந்த அற்புதத்தை சுதந்திரிக்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம். அந்த அக்னி ஆண்டவர் போட்டிருக்கார், ஆலயத்தின் மத்தியில் அந்த அக்னியை போட்டிருக்காரு, இன்னும் பற்றி எரியணும், அதை பலப்படுத்தி கொள்ளணும். ஆக நெகேமியாவுக்கு அந்த அக்னி இருந்தது. நெகேமியருடைய எதற்கு நான் சொல்கிறேன், நெகேமியருடைய வாழ்க்கையில் எப்படி அதை கிரியை செய்தது பாருங்க. நீங்கள் இந்த உபவாச நாட்கள் ஆயத்தம் ஆகிற பொழுது there has to be a longing for God. நீங்கள் ஏங்கணும், ஆண்டருக்காக ஏங்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே வந்து ஜெபிக்க போகிறோம். ஆனால் மற்ற நாட்கள்லையும் அந்த நேரத்தில் ஏங்கி தேவனுக்காக நீங்கள் காத்திருக்கிற பொழுது அந்த அக்னி உங்களுக்குள்ள கிரியை செய்யும். நெகேமியா 1வது அதிகாரம் வசனம் 2-3 வாசிக்கிறோம். என் சகோதரர்கள் ஒருவனாக அனானியாவும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியும் எருசலேம் செய்தியும் விசாரித்தேன். கேட்குறேன் பாருங்க, ஊரில் நல்லா இருக்கிறாங்களா? ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா? மழை பெய்தா? எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமா இருக்காங்களா? கேட்குறோம்ல. அந்த மாதிரி விசாரிச்சார். 3வது வசனத்தில், அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீண்டவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியாய் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இவர் அங்கே போகல, நெகேமியா அங்கே போகல. நெகேமியாவுடைய தம்பி போயிருக்கிறாங்க, சொந்தக்காரர் போயிருக்கிறாங்க, ரிலேஷன் போயிருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. ஆமாங்களா, அலங்கை இடிக்கப்பட்டிருக்குதுப்பா, எல்லாம் சுட்டெரிச்சிருக்குது, நல்லாவே இல்லை, எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. இங்கே தான் அந்த கேட்ச் இருக்குது. யாருக்குள்ள?
அந்த அக்னி போடப்படும். யாரை ஆண்டவன் நிரப்புவார், யாருக்கு அந்த கிருபையை கொடுப்பார்? through whom God will make the impossible possible. இங்கே தான் அந்த கேட்ச் இருக்குது. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, எல்லாருமே எனக்கு என்ன வந்தது, எக்கடை கெட்டு போட்டும், என்னமோ நடக்கட்டும், எப்படியோ போட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கிறார், யாரா வருவா என் வேலையை செய்ய முடியா, யாரையா வருவா? என் ஜனங்க புறஜாதிகளோட கலந்துருக்கிறாங்க, அந்த அலங்கை இடிக்கப்பட்டிருக்குது, நியாயப்பிரமாணத்தை அந்த இடத்துல சொல்ல ஆளே இல்லை, யாரையா வருவான்ட்டு இருக்கிறாங்க. நான் இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்றபடி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்றபடி, யாரை அனுப்புவேன், யார் போவார் என்னுடைய காரியமாய்? பாருங்க, போன வாரம் நம்முடைய மினிஸ்ட்ரி குறித்து சொன்னோம். த்ரூ ரெகபோத் வி வாண்ட் டு பிளஸ் சிங்கப்பூர். அதில் எழுதி கொடுக்கும்படி அவங்ககிட்ட கேட்டோம். அநேகர் உங்களால் முடிந்த பலத்தில் எழுதியிருக்கிறீங்க. நீங்கள் எந்தெந்த ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கிறீங்களோ உங்களால் முடிஞ்ச பலத்தை நீங்கள் செய்ய பாருங்க. அந்த ஊழியத்தில் நீங்கள் ஈடுபட கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டு வருது பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களை கூட கொடுக்க. தேவ சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கறதுலையும் அவருடைய ஊழியத்தையும் சின்சியராக கேர்ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தால் போதும், நம்முடைய அற்புதங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுகிறார், உபவாசித்து தேவனை தேடுகிறார். பாருங்க, அந்த ராஜாவிடத்தில் அவர் அசிஸ்டன்ட். இன்னைக்கு நம்ம போய் கேட்குறோம் பாருங்க, எனக்கு வந்து ஒரு 1 week லாஸ் ஆஃப் பே வேணும், நான் ஊருக்கு போயிட்டு வரணும், என் லீவெல்லாம் முடிஞ்சு போச்சு. 1 week எப்படி லாஸ் ஆஃப் பே விடும்? அது டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி பேசி கேட்குறோம். அவர் ராஜாக்கு அசிஸ்டன்ட், அதை எடுத்து கொடுக்கணும், பக்கத்தில் விசிறி வீசி இருக்கணும். அவர் தான் சாதாரண மனிதர். அவர் அழுது உபவாசித்து ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே இந்த மனுஷனிடத்தில் என் காரியங்களை பேசுங்கிறார். இன்னைக்கு எந்த அத்தாரிட்டி இடத்துல, எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சகாயம் கிடைக்கணும், யூ நீட் அ ஃபேவர், ஒரு காரியம் நடக்கணும், நீங்கள் அவரை மட்டும் நோக்கி உபவாசத்தில் கேளுங்க, அவங்களே உங்களை பார்த்து கேட்கும்படியா தேவன் கிருபை செய்வார். அது நடக்குமா பாஸ்டர்? நடக்கும். நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, நான் அனுபவிச்சிருக்கிறேன். யார் உங்களை பார்த்து பேசணுமோ, யார் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒத்தாசை கடந்து வரணுமோ, ஆண்டரை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அவர் ஆண்டரை பிடிக்கிறார். ஆண்டரை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், இந்த மனுஷனிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும்படியா அன்றே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நெகேமியா 2வது அதிகாரத்தில் 2வது வசனம், அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து. பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான். இவர் ஆண்ட இடத்துல உபவாசிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு, அந்த இடத்துல போய் அடுத்த நாள் அவர் எப்போ போல விசிறி வீசிட்டு இருக்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, ஏப்பா நீ சோகமாக இருக்கிற? அப்போ பயந்து ஆண்ட இடத்துல ஜெபித்து அவர் பேசுகிறார், யோசிச்சு பேசுகிறார். எவ்வளோ நாள்ப்பா வேணும்? இப்போ நம்ம கேட்குற மாதிரி 1 வாரம் லாஸ் ஆஃப் பே, 2 வாரம் லாஸ் ஆஃப் பே கேட்கல, 12 வருஷம் ஆகுங்கிறார். 12 வருஷமா? ராஜாவினுடைய 20வது வருஷத்தில் வந்தார், 32வது வருஷத்துல தான் திரும்பி போனார். ஆண்டர் இந்த கிருபை பாராட்டினார். ஏன்னா உபவாசத்தோடு அழுது. ஆண்டருடைய இன்னொரு காரியம் பாருங்க, ordinary people can do extraordinary records if you are longing to do God's work without any expectation. இது அடுத்த லெவல். நான் சொன்ன யோசபாத்தினுடைய காரியம் முதல் லெவல். எனக்கு வேலையில் ஒரு அற்புதம் நடக்கணும், என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும், பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கணும், அந்த முதல் லெவல். 2வது லெவல் இம்பாசிபிள், இட்ஸ் மேட் பாசிபிள் எஸ்தர் புஸ்தகத்தின்படி. ஆனால் சாதாரண மனிதரை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்யணும்னா யூ ஹேவ் டு லாங் ஃபார் காட்ஸ் ஒர்க். அந்த எப்போ நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டினாரோ, அந்த அலங்கத்தை கட்டின உடனே அந்த இடத்துல ஏற்கனவே எஸ்ரா இருக்கிறார். எஸ்ராவை கொண்டு வந்து நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறாங்க, வாழ்க்கை முறையில் இப்படித்தான் இருக்கணுங்கிறாங்க, கதறி ஒப்பு கொடுக்குறாங்க. யூத ஜனங்கள் பிடிக்கப்படுறாங்க, கர்த்தருடைய ஜனங்கள் ஒரு இடத்துல வர்றாங்க, பெரிய காரியங்கள் நடக்குது. 52 நாள் அந்த அலங்கத்தை கட்டும்படியா தேவன் கிருபை செய்தாருங்க. இம்பாசிபிள். நெகேமியா 6:15-16 அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ள கட்டப்பட்டு ஏலூல் மாதம் 25ஆம் தேதியில முடிந்து, எங்கள் பகைஞர் எல்லோரும் அதை கேட்டபோது, எங்கள் சுற்றுப்புறத்தாரை புறஜாதின் அனைவரும் கண்டபொழுது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். நம்மளை எதிர்க்கிறவங்க, நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க, உன்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்க, உங்களுக்கு இது கிடைக்காதுன்னு சொல்கிறவங்க வெக்கி நாணும்படியாய் பரலோகம் செய்யும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய வேலையை இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் அலங்கத்தை பார்த்துட்டு வந்தாங்க, பார்த்துட்டு இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதை கேட்ட நெகேமியானுடைய இருதயம்
ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக ஏங்கியது. இன்றைக்கு முதலாவது உங்கள் ஆசீர்வாதத்துக்காக உபவாசம் எடுங்க, ஜெபிங்க, விடுதலை எடுத்துக்கொள்ளுங்க. பாஸ்டர், ஆண்டவர் நான் உபவாசத்தை எனக்கு விடுதலை கொடுத்துருக்காரு பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துருக்காரு பாஸ்டர். அடுத்தது தேவனுடைய காரியத்துக்காக ஜெபிங்க. உங்களை கொண்டு, அசாதாரண மனிதர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவர். அந்த உபவாசத்துக்கு அந்த வல்லமை உண்டு. கடைசியா யோனாவின் புஸ்தகத்தில் இதுதான் உங்களுக்கு சொன்னேன், சேஞ்சிங் காட்ஸ் டெசிஷன். தேவனுடைய தீர்மானம். ஆண்டவர் ஒரு முடிவு பண்ணிட்டார், இப்படி தான் பண்ணணும், இதுதான் முடிவுன்னு முடிவு பண்ணிட்டார். அந்த முடிவையே ஆண்டரே மாற்றிட்டாரே. இன்றைக்கி நம்முடைய சில இடங்கள்லையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் ஆண்டவர் முடிவு பண்ணார், இதுதான் உனக்கு. அதுதான் அடிக்கடி உங்களுக்கு சொன்னேன், வருகிற நாட்கள் அந்த சங்கீதம் 135 6வது வசனம் சொன்ன பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா ஆழத்திலும் கர்த்தர் தமக்கு சுத்தமானதை எல்லாம் செய்கிறார். எனக்கு இவ்வளவுதான் உயர்வு, இவ்வளவுதான் மேன்மை, இவ்வளவு இல்லை. டோன்ட் லிமிட் யோர் செல்ஃப். கர்த்தர் நினைத்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் காரியங்களை மாற்ற முடியும். கர்த்தருடைய தீர்மானம் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறும். ஏன்னா யோனா 2வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். 3வது அதிகாரம் யோனா 3 புக் ஆஃப் ஜோனா சாப்டர் 3 verse 1 and 2. 2வது தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் போக சொன்னார், அவர் ரொம்ப பிடிவாதம் பண்ணி நான் போக மாட்டேன், திரும்பி வந்தார், மீன் வயிற்றுக்குள்ளே போனார், வெளியே வந்தார். அதான் 2வது தரம் ஒரு வார்த்தை உண்டாகிறது, விரோதமாய் பிரசங்கினார். யோனா 3:4 படி 40 நாளுக்குள் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். எல்லா பக்கமும் பிரசங்கம் பண்ணுறார். அந்த பிரசங்கத்தை கேட்குறாங்க. அதான் நான் சொன்ன பாருங்க, யாரெல்லாம் பிரசங்கத்தை கேட்குறோமோ, இஃப் யூ ஆர் லிசனிங் டு த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய பிரசங்கத்தை கேட்குறோம், இந்த பிரசங்கம் என் வாழ்க்கையில் என்ன செய்யும்? We can come to church, we can be a church attender for years, but if there is no significant change, we must remember one thing, whatever the God's word is not going inside. தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள போகல. யோனா பிரசங்கிக்கிறார், அந்த ஜனங்க ரிசீவ் பண்றாங்க. ரிசீவ் பண்ணி யோனா 3வது அதிகாரம் வசனம் 5லிருந்து 10 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்சித்து கொண்டார்கள். 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் யோசபாத் ராஜா சொல்றாரு, எல்லா உபவாசம் இருங்க. ராஜா கட்டளையிடுகிறார். இந்த இடத்துல ஜனங்க உபவாசம் இருக்கிறாங்க. ராஜா நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஜனங்க உபவாசம் இருக்கிறாங்க. 6வது வசனம், இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ண கட்டளையாக நினிவே எங்களும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஒன்றும் ருசி பாராது இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் இருக்கும், மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமிட்டு கூப்பிடவும், அவர் தம் தம் பொல்லாத வழியும் தம் தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள். அவங்களுக்கு தெரியுது அவங்க பொல்லாத வழியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது அவங்க தீமையான காரியத்தை செய்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? திரும்பவும் கடவர்கள். இது ரொம்ப முக்கியமான பகுதி எங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த 9வது வசனம். அவங்க என்ன நம்பிக்கையில் அப்படி ஜெபித்தாங்கன்னு தெரியல, ஆனால் அவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் நல்லா சத்தமாக வாசிங்க, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். சில வேளைகள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வர்ற ஆசீர்வாதங்களை தடுத்து வைத்திருப்பார். அது ஏன்னு நமக்கு தெரியாது. நிறையா காரியங்களுக்கு இப்போ தேவ பிள்ளைகளுக்காக சில வேளைகள் ஆவியானவர் இடத்துல செபிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், வெயிட், இட் ஹாஸ் டு டேக் டைம். ஒரு சில காரியம் நடக்கணும். ஒரு சில இடத்துல சொல்லுவார், சில காரியங்களை இப்படி பண்ண சொல், இல்லை இந்த காரியங்களை இப்படி செய், அவங்களுக்காக செபி. அப்போது எல்லாமே ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏதோ ஒரு காரியங்கள் இருக்குது, ஏதோ ஒரு காரணம். நமக்கு அந்த காரியம் என்னன்னு தெரியாது. யோசபாத்தை போல நாங்கள் செய்யறது என்னன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, எங்கள் கண்கள் உண்மையை நம்ம செய்ய வேண்டியதுன்னு அவரை நோக்கி பார்க்கணும். இவங்க பொல்லாத வழியில் இருந்தாங்க, அழிக்கப்பட போறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீ என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு விடல. யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு அந்த ஒரே ஒரு காரியம் அவங்க லைஃபே மாறிடுச்சு.
10வது வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. நம்ம கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறாருங்க. இதான் நான் சொன்னேன், I want a breakthrough blessing. There has to be a commitment. There has to be a sacrifice. There has to be a longing. At least தேவ சமூகத்தில் தேவனுடைய வசனத்தை வாசித்து இந்த வசனத்தின்படி இந்த வார்த்தையின்படி எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்ங்கிறத ஆண்டவர் பார்க்கிறாருங்க. ஐ கேன் டெல் யூ, இம்பாசிபிள் பாசிபிளா மாறும், ஆர்டினரி கேன் டு எக்ஸ்ட்ராடினரி. இந்த 40 நாட்கள்ல இஸ் த திங்ஸ் ஆர் கோயிங் டு சேஞ்ச். எனக்குள்ள என்ன மாற்றம் நட, அதை சொன்ன பாருங்க. சிலுவையினுடைய அன்பை தியானிக்கிறோம், சுய பரிசோதனை, தேவ இறக்கம். இந்த 3 காரியங்கள் தான். அதில் 2 நாட்கள் உபவாசத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுங்க. இன்னைக்கு என் வாழ்க்கை மாறணும். இல்லை ஒரு சிலர் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம், பசங்க எல்லா காரியத்தை அப்படி செய்கிறேன், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற, விசுவாசத்தோடு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் கிரியையில் நீங்கள் பாருங்க ஆண்டவரே. யோனா 3:10 எப்படி அந்த ஜனங்களுக்கு இறங்குனீங்களோ, என்ன தீர்மானம் என் வாழ்க்கையில் மாறணுமோ மாறட்டும் ஆண்டவரே. God's decision was there in Jonah 3:4. தேவனுடைய தீர்ப்பு யோனா 3:4 தேவனுடைய தீர்ப்பு கவிழ்க்கப்படணும்னு சொல்லி. ஜோனா, புக் ஆஃப் ஜோனா 3:5 கால் ஃபார் அ ஹோலி ஃபாஸ்ட், உபவாசித்தார்கள். ஜோனா 3:10 God changed, தேவன் தம்முடைய தீர்ப்பை மாற்றினார். ஏன் மாற்றினார்னா அவங்க கிரியைகளை பார்த்தார். அந்த பொல்லாத வழியை விட்டு திரும்பினாங்க பாருங்க. இந்த 40 நாட்கள்ல என் தேவன் தீர்மானத்தை மாற்றணும். ஏதோ சில தடைகள் கிளியர் அப்படின்னு ஆண்டு மாற்றணும். அதுக்கு ஏன் கிரிகள் ஆண்டு பார்க்க அந்த ஜனங்கள், யோனா நாட்கள் அந்த ஜனங்களுக்கு பொல்லாத வழிகள் இருந்தாங்க, மாறினாங்க. இன்னைக்கு எனக்குள்ள என்ன மாற்றம் இருக்கணும்? நான் எதில் மாறணும்? எதில் இன்னும் தேவனை பிடிக்கணும்? நம்ம எப்போவுமே சொல்ல முடியாது. ஆல்வேஸ் ஐ அண்டர்ஸ்டுட் ஒன் திங் இன் திஸ் லாஸ்ட் 25 years வாக்கிங் வித் காட். ஆண்டவரை நான் எதுலையுமே நான் குறை சொல்ல முடியாது. ஆண்டு எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நமக்கென்று காரியங்களை வகுத்து வைத்திருக்கார், நமக்கென்று வார்த்தைகளை கொடுக்கிறார். நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த 11வது மாத அனுபவத்தில் யாரும் போய் 3 நாள் உபவாசம் இருக்குப்பான்னு சொல்லலை. வாரந்தோறும் செய்தி கேட்குறோம், பல செய்திகளை கேட்குறோம். அந்த செய்திகள் எனக்குள்ள கிரியை செய்துதான், என் உள்ளான மனிதனை மாற்றுதான், என்னுடைய ஆட்டிடியூடை மாற்றுதான். அது மாறும் பொழுது நம்முடைய கிரியைகளை பார்த்து ஆண்டவர் மாறுதலை செய்வார். இந்த பட்டணம் கவிழ்ந்து போயிடும், அவிழ்ந்து போன்னு சொன்னார். ஆனால் அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை மனஸ்தாபப்பட்டு செய்யாதிருந்தார். ஏங்க அவர் ஆண்டு ஒரு முடிவை தீர்மானம் பண்ணி முடியாதுன்னு சொல்லி உனக்கு கவிழ்த்து போடுவேன்னு சொல்லிட்டாரு. அவன் அழுது அவனுடைய கிரியை பார்த்துட்டாரு, மாத்திட்டாரு. அப்படிப்பட்டவர் உங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன ஹேர்டில் தள்ளி போட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்காம இருப்பாரா? அப்படியே நம்ம எழுந்திருந்த தேவ சமூகத்தில் சொல்ல போகிற, ஆண்டவரே இன்றைக்கு உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற, ஐ எம் ரெடி மாஸ்டர், ஐ எம் ரெடி, நான் ஆயத்தமாக ஆண்டவரே இந்த 40 நாட்கள் உங்களை சந்திக்கும்படியாய் இங்கே இருக்கிற அன்பு வாலிப செல்வங்கள், ஆல் யூத்ஸ், ஐ என்கரேஜ் யூ, ஐ மோட்டிவேட் யூ டு டேக் ஃபாஸ்டிங். எப்படியெல்லாம் உங்களுக்கு முடியுமோ உங்கள் பெற்றோரோடு பேசி அந்த உபவாசத்தை எடுங்க. உபவாசம் எடுக்கிற பொழுது ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். இம்பாசிபிள் திங்ஸ் வில் பி மேட் பாசிபிள் அண்ட் ordinary people will be setting mighty records. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எந்தெந்த இடத்துல காரியங்கள் மாறுதலாய் அமையணுமோ, காரியங்கள் மாறுதலாய் அமையுமோ. எவ்வளவு கஷ்டமா இருக்குது, எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆமோனும் அகஸ்வரு ராஜாவும் அவங்க கூட உட்கார்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. யூதர்கள் கொல்லப்பட போறாங்கிற செய்தி இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறார்? அந்த உபவாசத்தை பார்த்து எல்லா சூழ்நிலையும் மாத்திறார். இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற சேலஞ்ச் என்ன? இந்த வருடத்துல உங்களுக்கு முன்பாக இருக்கிற சேலஞ்ச் என்ன? என் சரீரத்துல இந்த மாற்றம் நடக்கணும். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாம் அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் அப்படியே உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்க சரீரத்துல ஒரு அற்புதம் நடக்கணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாறுதல்கள் வரணும். வேலை இடத்துல கண்ணீர் ஆண்டவர் களிப்பாய் மாற்றணும். நீங்க எடுத்திருக்கிற கோர்ஸ் ரொம்ப டிலே ஆகுது, அந்த கோர்ஸ்ல பெரிய ஒரு மாறுதல் வரணும். இனி அடுத்த 2 ஆண்டுகள் நீங்க எடுக்க போற முடிவுல தான் உங்க குடும்பத்தினுடைய எதிர்காலம்,
பிள்ளைகளுடைய எதிர்காலம், நீங்க நாட்டப்படுகிற காரியம், எல்லாவற்றிலும் ஒரு காரியங்கள் இருக்குது. ஆண்டவரே, யோவேல் 1வது அதிகாரத்துல தேவனுடைய தண்டனை இருந்தது, உபவாசித்தார்கள், கர்த்தர் அவங்களுக்காக வைராக்கியம் எடுத்தீங்க. 2வது அதிகாரத்தில் சொன்னீங்க, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்த களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு. என் ஜனங்கள் விற்கப்பட்டு போவதில்லைன்னு யோவேல சொன்னீங்க. ஆண்டவரே, யூத ஜனங்களுக்கு அற்புதமான விடுதலை கொடுத்தீங்க. யோசபாத்துக்கு சொன்னீங்க, யுத்தம் முன்னாடியதெல்லாம் என்னோடதப்பான்னு சொல்லி. யோனா புஸ்தகத்தில் உபவாசம் எடுத்தாங்க, எல்லாம் மாறுச்சு. இன்றைக்கு எந்த காரியத்தில் உங்க இருதயத்தில் இந்த வருடத்துல எனக்கு ஒரு மகிமையான மாறுதல் வேணும், ஒரு மாற்றம் வேணும், ஒரு உயர்வு வேணும், ஒரு பெரிய காரியங்கள் செய்யணும், கர்த்தர் நிச்சயம் செய்ய வல்லமை உள்ளவர். நீங்க எதிர்பார்க்கிறதுக்கு மேல, நீங்க நினைப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அந்த கிரியை செய்கிற வல்லமை உங்களுக்குள்ளேயே இருக்குது. அந்த வல்லமை உங்களுக்குள்ளேயே இருக்குது. இந்த 40 நாட்கள், if you are very focused and you are very determined and you are very aggressive in this 40 days, if you are making a very focused attempt, தேவ சமூகத்தில் அந்த 40 நாட்கள் நான் உபவாசத்தோடு என் தேவனை தேட போகிற அந்த கல்வாரி சிலுவையினுடைய அன்பை நான் தியானிக்க போற, கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை நீ ஒப்புக் கொடுக்க போற, தேவ சமாதானம் நிரப்பும்படியா ஒப்புக் கொடுக்க போற. நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலாய், நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆமா, இன்னைக்கு இருக்கிற நிலையில சாத்தியமே இல்லாத சூழ்நிலை தான், அது அப்படியே உங்களுக்கு சாதகமாய் மாறும்படியா என் ஆண்டவர் திருப்ப வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை தேவனிடத்திலிருந்து அது எப்படி திருப்புவார், என்ன பண்ணுவார், அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. என் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்குது ஆண்டவரே, என் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்குது ஆண்டவரே. தேவனுடைய தீர்மானத்தில் மாற்றவரோ, தேவனுடைய தீர்மானத்தில் மாற்றவரோ, எந்த இடத்துல காரியங்கள் மாறணுமோ, எந்த இடத்துல ஜெயத்தை கொண்டு வரணுமோ அதை கொடுக்க வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த 40 நாட்கள் என்னை ஒப்பு கொடுக்க போறேன். இந்த 40 நாட்கள் I am very determined, I will be very focused. ஆண்டவரே, இந்த தேவ மனிதர்களுக்கு இந்த வேத பகுதியில் செய்த அற்புதத்தை போல இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டு எப்படி அற்புதத்தை செய்யணுமோ அதை ஆண்டு இடத்துல கேளுங்க. என் வாழ்க்கையில் நீங்க நிரூபிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். மேக் a positive confession. சொல்லுங்க, நான் கேட்கிற காரியத்தில் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக வழி வாசல்கள் ஏற்படுவதற்காக ஸ்தோத்திரம். எரியோக்கள் இடிக்கப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபத்தில் இருக்க யோர்தான் பின்னிட்டு திரும்புவதற்காக ஸ்தோத்திரம். அற்புதத்தை செய்கிற அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த அதிசய வல்லமை என்னை நிரப்பு, என்னை நிரப்பு, என்னை நிரப்பு, என்னை பலப்படுத்து, என்னை பலப்படுத்து. நானும் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறேன். அற்புதத்தை நான் சுதந்திரிக்க போறேன். ஆண்டவரே, இந்த 40 நாட்கள் முடிகிற பொழுது நான் விசேஷித்த மகளாய் இருக்க போறேன். ஆண்டவரே, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, இந்த 40 நாட்கள் முடிகிற பொழுது நான் விசேஷமான மகளாய் இருக்க போறேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். நீங்க என்னோட வருவதனால, என்னோட இருப்பதனால. ஹalleluya, thank you Jesus. ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால், நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலையும் கூட சொல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலையும் கூட சொல்லுது. ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம், உங்க ஒவ்வொருடைய ஏக்கத்தை ஆண்டவர் தீர்ப்பாருங்க. ஒவ்வொருவரையும் சந்தோஷமாய் மாற்றுவார். என் ஏக்கமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் என் தேவன். தைரியமா சொல்லுங்க பிரதர், தைரியமா சொல்லுங்க சிஸ்டர். என் ஏக்கமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம், மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோ. அவரை உரிமைப்படுத்திக் கொள்ளுங்க. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்
நேசர் என்னோ மாறாவின் நீரை ரிமா பகாரா ரிமா கரா பகாரா ரிஷா கரா பகாரா ரிஷா ஹரா லகரப அன்பான தேவன் ரிபா கரா பரா ஹரலா ரிஷா கரா மரலா ரிபா ஹரலபா உடைக்கப்படுவதாக தடைகள் உடைக்கப்படுவதாக நுகங்கள் முறிக்கப்படுவதாக ரி கரா ஷரகா பௌரகுருஷா ரி கரா ஷரபா எண்ணத்துல சிந்தனையில் இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் உடைக்கப்படுவதாக அற்புதத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஒவ்வொரு வல்லமையும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு மேல முத்தரிக்கிற I see the power of blood of Jesus on everyone ஒவ்வொரு மேல இயேசுவின் ரத்தம் ரிமா மரலா கபஹரா கரலா கபரா ரிகா பஹோரா லா கரபா பரிசுத்தாவியானவரே ஒவ்வொருவர் மீது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தின் வல்லமையை முத்தரிக்கிற ஒவ்வொரு சிந்தனையிலையோ உபவாசத்துக்கு உண்டான தாகம், உபவாசத்துக்கு உண்டான ஏக்கம், ஆண்டவரே உபவாசித்து ஜெபித்து ஜெயம் எடுப்போங்கிற அந்த வாஞ்சை, அந்த ஏக்கம் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் ஆழத்துல முத்தரிக்கிற ஆண்டவரே, இவர்கள் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ என் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை இவர்கள் மேலிருந்து அதிசயமாய் அற்புதமாய் ஒவ்வொருவரையும் நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். கிருபையின் கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்காய் நன்றி. மகிமையின் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து இவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அற்புதமாய் அதிசயமாய் சந்தோஷமாய் மாற்றுவதற்காய் நன்றி. கிருபையுள்ள தேவ கரத்துல கொடுக்கிற மகிமையின் ஆண்டவர் நீங்க மகிமைப்படுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எங்களோடு கூட இந்த நாளில் லைவ்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.